குற்றவியல் வலையமைப்பு ஒன்றால் நடத்தப்படும் குடிமக்களின் வருமான மோசடி தொடர்பான வழக்கொன்றை பெர்லினில் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு மையம் கண்டுபிடித்துள்ளது. இடிக்கப்பட உள்ள கிட்டத்தட்ட வெற்றிடமாக இருந்த ஒரு கட்டிடத்தில் 82 பேர் பதிவு செய்ய முயன்ற போது இந்த மோசடி தற்செயலாக வெளிப்பட்டது. இது உள்ளூர் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தியது. குறித்த மக்களிடம் போலியான வீட்டு உரிமையாளர் ஆவணங்கள் இருந்ததையும் அவர்கள் அந்த வீட்டில் வசிக்கவில்லை எனவும் நகரம் கண்டுபிடித்துள்ளது. இந்த போலி முகவரிகள் பெரும்பாலும் குடிமகனின் வருமானம் போன்ற சமூக நலன்களை அணுக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் பல்கேரியா மற்றும் ருமேனியாவை சேர்ந்த பலர் பாதிக்கப்பட்டதாக வேலைவாய்ப்பு மைய மேலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வேலைகள் அல்லது எளிதான பணம் என்ற பொய்யான வாக்குறுதிகளுடன் கும்பல்கள் அவர்களை ஜெர்மனிக்கு அழைத்து வருகின்றன. பின்னர் அவர்கள் சலுகைகளை பெற போலி வேலைகள் மற்றும் வீட்டு வசதிகளை பதிவு செய்கின்றனர். இந்த வகையான மோசடி அடிக்கடி நடப்பதாகவும் சலுகைகள் அல்லது உதவி குறிப்புகள் இல்லாமல் இதனை நிறுத்துவது கடினம் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர்.